தந்தை மைந்தர் தூயாவியரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஓய்வு நாளின் காலை பொழுதிலே காணொளி வாயிலாய் தூய தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம், வரவேற்று காலை வணக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நாம் யாவரும் இணைந்து கடவுளை தொழுவோம். வாருங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுர மண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரியர்களாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த உள்ளவர். நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் சிருஷ்டிகரும் எங்கள் நாயகரும் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவரும் ஆகிய மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசியும் ஆட்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நன்றிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்து போன ஒரு வார காலம் கண்மணி போல நீர் எங்களை காத்தருளி எல்லா நிலைகளிலும் உடனிருந்து எங்களை வழிநடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை அடக்கின்றோம். காலை பொழுதிலும் காணொளி வாயிலாய் தொழுகையிலே பங்கேற்க நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். வாழ்வி நிமித்தமாய் வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்களோடு காணப்படுகின்ற எங்கள் வாழ்விலும் இத்தொழுகையிலே நாங்கள் பங்கேற்றது எங்களுடைய வாழ்வுக்கு நல்லது. கடவுள் எங்களோடு செயல்பட்டார், இத்தொழுகையின் வாயிலாய் கடவுள் எங்களோடு பேசினார் என்கின்ற நிறைவினை நாங்கள் கண்டருள இத்தொழுகையிலே உம்முடைய உடனிருத்தலை நிறைவாய் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பிரசன்னம் இத்தொழுகையின் துவக்கம் முதல் நிறையும் மட்டும் எங்களோடு நிறைவாய் தங்கியிருந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள், ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்கள் வாயிலாய் உம்முடைய நிறைவான உடனிருத்துதல்,
உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்தருளோம். எங்கள் யாவரும் உம்முடைய கரங்கள் தெரிகின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இத்தொழுகையின் வாயிலாய் நீர் எங்களுடைய வாழ்வினிலே பெரிய காரியங்களை செய்துள்ள வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று கடவுளுடைய திருப்பெயருக்கு மகிமை சேரு வண்ணமாய் ஞான பாடல் 41 பழைய பதிப்பு 6 தூய 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 திரியேக தேவா உமக்கே என் ஆளும் சங்கீதம் ஏறுமை என்கின்ற ஞான பாடல் 41 பழைய பதிப்பு 6ஆம் பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். நின்றவாறே முறைமுறையாய் படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 104 வசனங்கள் 14 முதல் 30 வரை.
சங்கீதம் 104 இறை வார்த்தைகள் 14 முதல் 30 வரை. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமாக பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகங்களையும் உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொப்புகளில் குடியிருக்கும். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலாம். சந்திரனை காலப்பிடிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். மனுஷன் சாயங்காலம் மற்றும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இணைந்து படிப்போம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு வாழ்விலே தவறி போன இடங்களை கடவுளுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு உணர்ந்து அறிக்கையிடுவோம், ஜெபம் செய்வோம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ? ஆனாலும் இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. காலை பொழுதிலே கடவுளுடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளுவனமாய், அவரை ஆராதனை செய்யவனமாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம் ஆராதனை செய்கின்றவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் நிறைந்தவராய் காணப்படுகின்றார். தன்னால் தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுக்குலமோ தன்னை போன்று பரிசுத்தம் உள்ளதாய், தன்னை போன்று தூய்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் வாழ்வின் நிலைகளிலே நாம் தவறி இருக்கின்றோம். நம்முடைய செயல்களிலே நாம் குற்றம் புரிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் சூழல்கள் வாயிலாய் கடவுளை விட்டு தூரம் போன இடங்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய சமூகத்திலே காணப்படுகின்ற நாம் நம்முடைய தவறுகளை மனத்தாழ்மையோடு உள்ளத்திலே உணர்ந்து அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நம்முடைய நாவானது அது கொல்லும் அம்பாய் காணப்படுகின்றது. பல நேரங்களிலே பொய் பேசிய நேரங்கள், மற்றவர்களுக்கு முன்பாய் மற்றவர்களை ஏமாற்றிய நேரங்கள், ஏமாற்றுகின்ற செயல்களை புரிகின்ற நேரங்கள், அடுத்திருப்பவர்களோடு சமாதானம் என்று சொல்லி வாயின் வார்த்தையை சொல்லி உள்ளத்திலோ வஞ்சனையோடு வஞ்சகத்தோடு தீங்கு செய்வதற்கு, அவர்களுக்கு எதிராய் அநீதி செய்வதற்கு செயல்பட்ட நேரங்கள் உண்டு. அடுத்திருப்பவரை ஏமாற்றி பொய் பேசி அக்கிரமம் செய்ய உழைக்கின்றவர்களாய், தீமையிலிருந்து தீமைக்கு நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்புகின்றவர்களாய், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் பொருள் ஆசை நிறைந்தவர்களாய் காணப்பட்ட சூழல்கள் நம்முடைய வாழ்வினில் உண்டு. ஒரு வேதனை நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்விதமான வேதனைகளின் மத்தியிலே காணப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமான தவறுகளை, இவ்விதமான குற்றங்களை புரிந்த மக்களை பார்த்து, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனால் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப மாட்டோம் என்கின்றார்கள். என்ன செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கடவுளுடைய உள்ளத்தின் வேதனை, தன்னால் படைக்கப்பட்ட மனுக்குலமானது தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து கொள்ளுகின்ற, அதற்காக மனஸ்தாபப்படுகின்றவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை கடவுள் சுட்டிக்காட்டுகின்றார். வேதனைகள், கண்ணீர்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்வில் யாரும் நீதிமான் என்று சொல்ல இயலாது. ஏதோ ஒரு நிலையிலே அறிந்தும் அறியாமலும் நாம் தவறு செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம். கடவுளுக்கு முன்பாய் குற்றவாளிகளாய் காணப்படுகின்றோம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வின் குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காய் கல்வாரி மரத்திலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினீரே, என்னுடைய பாவங்களுக்காய் என்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றீரே, எங்களுக்காய் இன்றும் பரிந்து பேசுகின்றவராய் கடவுளிடத்திலே காணப்படுகின்றீரே, நம்முடைய கல்வாரி இரத்தத்தால் நீர் எங்களை சுத்திகரியோ, எங்களுடைய தவறுகள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து நம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். எங்களுக்காய் நீர் பரிந்து பேசும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது, மனம் திரும்புகின்ற எந்த பாவியாயினும் அவரை தள்ள மாட்டேன் என்று அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு வாழ்விலே தவறி போன, வாழ்விலே குற்றம் புரிந்த, நம்மோடு வாழுகின்ற அடுத்திருப்பவர்களுக்கு எதிராய் செயல்பட்ட நேரங்கள், நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்ப உறவுகளில் நமக்கு எதிராய் செயல்பட்ட நேரங்கள், கடவுளுக்கு எதிராய் செயல்பட்ட அனுபவங்களை உள்ளத்திலே உணர்ந்து நம்முடைய வாழ்வின் தவறுகளை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடு வண்ணமாய் எங்கே ஓடுவேன் என்கின்ற பாடலின் கவிபாடி நம்முடைய உள்ளத்திலே நாம் உணர்ந்த தவறுகளை கடவுளுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கையிடுவோம்.
நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வலிமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் மகிழ்வோடு கடவுளுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற நாம் நம்முடைய வாழ்வினிலே கடந்து போன ஒரு வார காலம் கடவுள் நம்மை நடத்தின விதங்கள், நம்முடைய வாழ்வில் செயல்பட்ட தருணங்கள், வாழ்விலே உடனிருந்து நம்மளை பலப்படுத்திய நேரங்களை நாம் திரும்பி பார்ப்போம். வாழ்வின் நிமித்தமாய், வாழ்வின் கடமைகள் நிமித்தமாய் பல நிலைகளில் நாம் பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். சென்ற பயணங்கள் ஏராளம். எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருந்து எவ்விதமான வேதனைகளோ துன்பங்களோ நம்மை சூழ்ந்து கொள்ளாதவாறு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்திய விதங்களை நாம் எண்ணி பார்ப்போம். பணிகளுக்குள்ளாய் கடந்து சென்றோம். பணிகளற்ற இவ்வுலக வாழ்வினிலோ நல்ல பணிகளை நாம் பெற்றுள்ளவோம். பணிகளை செய்ததன் மூலமாய் நல் கையின் பிரயாசங்களை கண்டருளி வாழ்வின் தேவைகள், குடும்ப வாழ்வின் தேவைகள், பிள்ளைகளுடைய வாழ்வின் எதிர்கால தேவைகள், இவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்க நமக்கு அவர் அருள் செய்திருக்கின்றாரே. பருவநிலை மாற்றங்கள் மூலமாய் நாம் பலவீனப்பட்டு போன நேரங்கள் ஏராளம் உண்டு. பல நேரங்களிலே பருவநிலை மாற்றத்தில் ஏற்படுகின்ற சரீர பிரகாரமான பலவீனங்கள் மூலமாய் அச்சத்தோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு காணப்பட்ட நேரங்களிலே, அவரை நோக்கி வேதனையை அறிக்கையிட்ட நேரங்களிலே கடவுள் தந்து வருகின்ற சுகத்திற்காய், தந்து வருகின்ற பலத்திற்காய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்வின் தொடர் கல்விகளுக்கான தேவைகளை எவ்விதம் சந்திப்பேன், பிள்ளைகளுடைய வாழ்வின் கல்விக்கான தேவைகளை எவ்விதம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு. விதமான நேரங்களிலே நல்ல உதவிகளை மற்ற நபர்கள் மூலமாய் நாம் பெற்று, நல் ஆலோசனைகளை நாம் பெற்று, நம்முடைய பிள்ளைகளுக்குரிய கல்விகளுக்கான இடங்களை பெற்றுள்ள கடவுள் நமக்கு இரக்கம் செய்தாரே. பணிகள் இல்லை, என்னுடைய வாழ்வில் காணப்படுகின்ற தேவைகளை எவ்விதம் சந்திப்பேன், இல்லற வாழ்வின் தேவைகளை எவ்விதமாய் சந்திப்பேன், தேவைகள் ஏராளம் என்று சொல்லி முறுமுறுத்த நேரங்களிலே கிடைக்கின்ற சிறிய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதை நம்முடைய குடும்ப வாழ்விலே கடவுள் இரட்டிப்பான நன்மைகளை தந்து சிறிய கையின் பிரயாசத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை சந்திக்க நமக்கு அவர் இரக்கம் செய்தாரே. பல தேவைகள், எதிர்நோக்குகள், நெருக்கங்கள், துன்பங்கள், பலவீனங்கள், இவைகள் மத்தியிலும் கடவுளை நோக்கி நாம் கண்ணீரோடு ஜெபித்த நேரங்கள், மருத்துவமனைகளை நாடி சென்று மருத்துவமனைகளின் அறைகளிலே நின்று எனக்கு விடுதலை இல்லையோ, என்னுடைய வாழ்வானது முடிந்து போகுமோ என்று சொல்லி வேதனை அனுபவங்களோடு காணப்பட்ட நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் கடவுள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வாழ்வின் எல்லா தேவைகளை சந்தித்து வாழ்வின் இக்கட்டுகளிலே, வாழ்வின் இடுக்கண்களிலே உடனிருந்து நல்ல ஆலோசனைகளை தந்து
இந்நாள் இம்மட்டும் நம்முடைய வாழ்விலே நிறைவோடு மகிழ்வோடு வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அவர் துணை செய்திருக்கின்றாரே. அவ்விதமாய் நம்முடைய வாழ்விலே கடந்து போன ஒரு வருட காலம் கடவுள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் உள்ளத்தில் எண்ணி நோக்கி நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கடவுளுடைய சுத்த கிருபை என்று சொல்லி திருமறை தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. அவருடைய கிருபையின் மூலமாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய கிருபையின் மூலமாய் நாம் நடத்தப்பட்டிருக்கின்றோம். அவருடைய கிருபையின் மூலமாய் நாம் நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். அவருடைய கிருபையின் மூலமாய் இந்நாளின் காலை பொழுதிலும் தொழுகையிலே காணொலி வாயிலாய் பங்கேற்க நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அருள் செய்திருக்கின்றார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்த செயலுக்கு நம் கடவுளுக்கு எதை செலுத்துவோம்? நம்முடைய வாழ்விலே கடவுள் நம்மோடு இருந்து நம்மை நடத்திய விதங்களுக்கு கடவுளுக்கு இணையாய் நாம் எதையும் நம்மால் கொடுக்க இயலாது. சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்விலே கடவுள் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார். என்னுடைய வாழ்விலே கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து என்னை நிறைவோடு வழிநடத்தி வருகின்றார். என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். காலை பொழுதிலே அவருடைய சமூகத்திலே காணப்படுகின்றன. நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுள் நம்மை நடத்திய விதங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமாய் சங்கீதக்காரனாகிய தாவீதரசர் கற்றுத்தந்த ஜெபத்தை அறிக்கையிட்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய நன்றிகளை நன்றி விடையலாக்குவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவெல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுத்தந்த ஜெபத்தை பாடல் வழியாய் நாம் யாவரும் அறிக்கையிடுவோம். உமதரும் திருப்பே
அமர்வோம். இந்நாளிலும் படிக்கும்படியாய் தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் 58 வரை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் 58 வரை. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவோ நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவோ என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பவைகளை படிக்கும்படியாய் தரப்பட்ட திருமறை பகுதியானது படித்து முடிந்தாயிற்று. கடவுளுடைய பெயருக்கு எந்நாளும் மாட்சிமை நிறைவாய் உண்டாவதாக. நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய மாட்சிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். வேதனைகள், துயரங்கள், வியாதிகள், கண்ணீர் கவலைகள் நிறைந்த உலகினிலே உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காய், எங்களுடைய வாழ்விலே உம்முடைய பாதுகாவலுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எங்களுக்கு வாக்குரைத்தீர் அல்லவோ. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்தின் மைய பகுதியில் நின்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். தகப்பனே, எவ்விதமான நிலையில் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோமோ, எவ்விதமான தேவைகளோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோமோ, எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் நன்மையான ஈவுகளை வரத்திலிருந்து பொழிந்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். காலை பொழுதிலும் இத்தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். காணொளி வாயிலாய் தொழுகையிலே பங்கேற்று உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்தீரே. இவ்வேளையிலும் இத்தொழுகையிலே பங்கேற்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி சாய்த்தருள வேண்டும் என்றோ, உம்முடைய நிறைவான நன்மைகளை எங்களுடைய வாழ்வுகளிலும் பகிர்ந்தளித்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலே எங்களை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தின் பல பகுதிகளிலே, தேசத்தின் பல இடங்களிலே இயற்கையின் மூலமாய் ஏற்படுகின்ற பேரழிவுகள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். விதமான வேதனைகள்
பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்வின் தவறுகள், எங்களுடைய வாழ்வின் குற்றங்கள் என்ன என்பதை உணர்ந்து எங்களுடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சிந்தைகளை எங்களுடைய அகவாழ்வுகளிலே தந்து நீர் எங்களை மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலும் வைரஸுடைய தாக்கமானது ஒவ்வொரு நாளுக்கு நாள் அதிகரித்து உலக அளவிலே எத்தனையோ மக்கள் இவ்வுலக வாழ்வை விட்டு மாண்டு போகின்ற வேளையிலோ அவர்களை விட சிறந்தவர்களோ விசேஷித்தவர்களோ ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருவதை எண்ணுகின்ற பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாட்களிலும் தங்களுடைய கடமைகளை ஒவ்வொரு நாளும் சீரும் சிறப்புமாய் செய்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய், தாதியர்களுக்காய், சுகாதார பணியாளர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காய், எங்கள் தேசத்தை காவல் செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் இம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மக்களோடு நம்முடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்களிலும் மருந்துகளை கண்டுபிடிக்க முற்படுகின்ற மருத்துவ கண்டுபிடிப்பாளர்கள் ஒவ்வொரு மக்களையும் நம்முடைய தெய்வீக ஞானத்தால் அவர்களை நிலைவரப்படுத்தி வர வேண்டும் என்றோ ஒவ்வொரு பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பரிசோதனைகளிலே முன்னேற்றங்களை கண்டறிலே அந்த மருந்துகள் மக்களுடைய வாழ்வுக்கு பயன்பாட்டிற்கு என்று வரவோ இந்த வைரஸானது எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழிந்து போகவோ ஒவ்வொரு மக்களும் சௌக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ்வதற்கான நல் ஈவுகளை எங்கள் மக்கள் வாழ்வில் தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்துள்ள வேண்டும் என்றோ உம்முடைய காருண்யத்தை எங்கள் மீது தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வேதனைகள் நிறைந்த உலகினிலே ஒவ்வொரு நாளும் பயத்தோடு கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளின் கடமைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருவதை எண்ணுகின்ற பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த வைரஸானது எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழிந்து போவதற்கான கிருபைகளை நீ தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கின்ற வாக்கிற்கு நங்கி அவனுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தவர் அல்லவோ, அவனுடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களை நிறைவேற்றியவர் அல்லவோ. அவ்விதமாய் காலை பொழுதிலும் எங்களுடைய வாழ்வின் தவறுகளை உணர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்கள் தேசத்திலே உலக அளவிலே உம்முடைய நிறைவான காருண்யம், உம்முடைய சுகமளிக்கும் கரம் எங்கள் தேசத்தில் நிறைவாய் செயல்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். காலை பொழுதிலும் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தின் மத்திய அமைச்சர்களுக்காய், பிரதமருக்காய், குடியரசுத் தலைவர்களுக்காய், ஒவ்வொரு மாநிலங்களை ஆளுகை செய்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காய், முதல்வர்களுக்காய், ஒவ்வொரு மாவட்டங்களை ஆளுகின்ற ஒவ்வொரு ஆட்சிகளுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எத்தனையோ ஆளுகின்ற தலைவர்கள் இவ்விதமான வைரஸ் தாக்கத்தின் மூலமாய் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்த காணப்படுகின்ற வேளையிலோ ஒவ்வொரு ஆளுகின்ற தலைவர்களும் மக்களை கைவிரித்து எங்களால் இனி ஒன்றும் செய்ய இயலாது என்கின்ற சூழல் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஆனாலும் நீர் எங்களை காத்தருள வேண்டும் என்றோ உம்முடைய சுகத்தாலும் பலத்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி வரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் எங்கள் தேசத்திலே அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கு வழியின்றி காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் காணப்படுகின்ற மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து தங்களுடைய இல்லங்களை நோக்கி பயணிக்க இயலாமல் தடைகளோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். உலக அளவிலே தேசத்தின் உலக நாடுகளின் பல பகுதிகளிலே தங்கள் கடமை நிமித்தமாய் கல்விகள் நிமித்தமாய் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய காருண்யம் அன்பு பிள்ளைகளை காத்துள்ள வேண்டும் என்றோ ஒவ்வொரு நாளும் அன்பு பிள்ளைகள் மூலமாய் தங்களுடைய உறவுக்கு சார்ந்த நபர்கள் அறிந்து கொள்ளுகிற செய்திகள் மகிழ்வான நன்மையின் செய்திகளை காணப்படவோ தங்களுடைய இல்லங்களை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல அனுகூலமான சூழல்களை எங்களுடைய தேசத்தில் தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். காலை பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு பணிகளும் முடக்கப்பட்டு காணப்படுகின்ற வேளையிலும் ஆலயத்திலே மக்கள் கூடியுமை ஆராதனை செய்ய தடைகளோடு காணப்படுகின்ற இவ்வேளையிலும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ சகோதரர் ஒன்றித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று வேத வாக்கிற்கு நாங்கள் ஒன்றித்து உம்மை ஆராதனை செய்வதற்கான நல் கிருபையின் ஈவுகளை நீர் எங்களுக்கும் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காய், திருச்சபையின் மூப்பர்களுக்காய், கிளைச்சங்க பொறுப்பாளர்களுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான நடத்து அன்பு பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கியிருக்கின்ற விதங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து பலப்படுத்துகிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு பணிகளும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கான நல் சிந்தைகளுடைய உள்ளங்களிலே தந்து திருச்சபையின் வாழ்வு பெறவும், திருச்சபையின் மக்களுடைய வாழ்விலே முன்னேற்றங்களை கண்டுள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் எடுத்து பயன்படுத்தி வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல நிலைகளிலே பணிகளை செய்கின்ற ஒவ்வொருவரும் கரங்கள் தருகின்றோம். பல மக்கள் தங்களுடைய பணிகளின்றி வேதனையோடு கண்ணீரோடு இல்லத்திலே பல வாரங்களாய் பல மாதங்களாய் முடங்கி போய் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் மீது இரக்கம் வைத்துள்ள வேண்டும் என்றோ நல்ல பணிகளை செய்வதற்கான
சுகத்தையும் பலத்தையும் நல்ல அனுகூலமான கிருபைகளை நீர் எங்கள் தேசத்திலே தந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பணிகளுக்குள்ளாய் போகும்போதும் வரும்போதும் காத்தருளோ, பணிகளை செய்வதற்கான நல்ல ஆற்றலை தந்த அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தியுள்ளோ, தங்களுடைய பணிகளை முடித்து கையின் பிரயாசத்தோடு தங்களுடைய இல்லத்தை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது மகிழ்வோடு நிறைவோடு வருவதற்கான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்த அன்பு பிள்ளைகளை வழிநடத்தியுள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு துணைவிகளுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவைகள் நிறைந்த உலகம், வாழ்விலே பலவிதமான நெருக்கங்கள் நிறைந்த காலத்திலே உம்மை நோக்கி பாரத்தோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி வேண்டுவதற்கான நல்ல கிருபைகள் எனது வாழ்விலே தந்து பலப்படுத்தியுள்ளோ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீரல்லவோ, வாழ்விலே காணப்படுகின்ற பாரங்கள் கண்ணீர்கள் யாவற்றையும் உடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நன்மையான ஈவுகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நல்ல கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சின்னம் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளுக்குரிய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த வளர்ப்புகளை அன்பு பிள்ளைகளுக்கு தந்து உம்முடைய மார்போடு அனைத்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்களால் அன்பு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல நிலைகளிலே கல்வி பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலே கல்விகள் யாவும் முடக்கப்பட்டு இல்லத்திலே இணையத்தின் வாயிலாய் தங்கள் கல்வியை தொடர்கின்ற பொழுதோ உம்முடைய தெளிந்த ஞானத்தை அன்பு பிள்ளைகளுக்கு தந்து தாங்கள் பெறுகின்ற கல்விகளை சிறந்து விளங்கவோ, நல்ல முறையில் தங்களுடைய கல்விகளை பெற்று நல் ஞானமுள்ள பிள்ளைகளாய் தங்களுடைய வாழ்வை மாற்றம் செய்ய நீர் அருள் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாய் நாட்களிலும் தொடர் கல்விகளுக்காய் பல நிலைகளிலே பிரயாசங்களோடு காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தேவைகளோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தையோ தங்களுடைய மன விருப்பங்கள் நிறைந்த கல்விகளை தொடர்வதற்கான நல் ஈவுகளை தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல நிலைகளிலே கல்விகளை முடித்து வேலை வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்கள் உண்டு. பலவிதமான நிலைகளிலே வேதனைகளோடு கண்ணீரோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய மன விருப்பங்கள் எண்ணங்களை நீர் வாய்க்க பண்ணியுள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்களிலும் திருமணத்திற்கு என்று ஆசிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். திருமண தடைகளோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாய் தங்களுடைய இல்லற வாழ்விலே பிரவேசித்தும் எங்களுடைய வாழ்விலே அதற்குரிய நன்மை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து போய் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் கரங்கள் தந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வுகளில் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் பெரிய காரியங்களை செய்திட வேண்டும் என்றும் மனமகிழ்வோடு வாழ்வதற்கான நல் கிருபையின் ஈவுகளை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்களில் முதுமையின் மூலமாய் தங்கள் படுக்கைகளிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றவர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். பருவநிலை மாற்றங்கள் மூலமாக விதமான சோர்வுகளோ பலவீனங்களோ தங்களை அணுகாதவாறும் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் காத்து உட்கொள்ளுகின்ற உணவுகள் வாயிலாய் உட்கொள்ளுகின்ற மருத்துவ ஆலோசனைகள் வாயிலாய் நல்ல ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றருள இரக்கம் செய்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான பலவீனங்களோடு காணப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலே சென்று மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இல்லங்களிலே மருத்துவ ஆலோசனைகளோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் கிராமத்திலும் எங்கள் திருச்சபையிலிருந்து பல மக்கள் வைரசுடைய தாக்கத்தின் மூலமாய் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு மக்களை நினைவு கூர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தியும் உட்கொள்கின்ற மருந்துகள் மருத்துவ ஆலோசனைகள் யாவற்றின் வாயிலாய் நல் சுகத்தோடு தங்களுடைய இல்லத்தை நோக்கி கடந்து வருவதற்கான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவைகளோடு காணப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்றாட வாழ்வின் தேவைகளை எவ்விதம் சந்திப்போம் என்கின்ற கவலைகளோடு காணப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடன் தொல்லைகளோடு காணப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பலவிதமான பணிகளை துவங்கி அவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவாசல்களை சொல்லி அங்கலாய்த்து போய் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளை சந்தையோ ஒவ்வொருவரும் நோக்கி கண்ணீரோடு பாரங்களோடு நோக்கி வேண்டுகின்ற பொழுது அவிதமான நன்மைகளை பரத்திலிருந்து பொழிந்து ஆசீர்வதித்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். காலை பொழுதும் எங்கள் யாவரையும் கரங்கள் தருகின்றோம். இத்தொழுகையிலே பங்கேற்றும் தொழுதுகளை நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். எங்கள் வாழ்வின் தேவைகள் ஒவ்வொன்றும் சமூகத்தில் அறிக்கையிட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கின்றீர். திக்கற்ற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை நான் அங்கீகரிப்பேன், அவருடைய வாழ்வினிலே நன்மை செய்வேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்திரலவோ. திக்கற்றவர்களாய் வாழ்வதற்கு வழியற்றவர்களாய் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தையும் உம்மை நோக்கி எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்து நன்மையான ஈவுகளை எங்கள் வாழ்வில் பகிர்ந்தளித்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளின் திருமறை பகுதியை படித்து நாங்கள் சிந்திக்க வண்ணமாய் முற்படுகின்றோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்க எங்களுடைய இருதய சிந்தங்களை நீர் ஒருமுகப்படுத்தியுள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களையே உம்முடைய கரங்களை தருகின்றோம். உம்முடைய பாதுகாவல், உம்முடைய நடத்துதல், உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஒவ்வொருவோடும் நிறைவாய் தங்கியிருந்திருக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி என் தேவன் என் வெளிச்சம் என்கின்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோம்.
செய்வோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்மை அண்ணாந்து பார்க்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை தந்து எங்களை போஷியும் ஆண்டவரே, குறைவுள்ள எங்கள் வாழ்வை நிறைவாக்கும் ஆண்டவரே, வைரஸின் தாக்குதலினால் சோர்ந்து போன எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் யாவுடைய இருதய சிந்தையும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய பேராயத்தால் கொடுக்கப்பட்ட பொருள் திருவிருந்து, நன்றி செலுத்தும் அருட்சாதனம். திருவிருந்து, நன்றி செலுத்தும் அருள் சாதனம் ஆதாரமாக வாசித்த யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 54ஆம் வசனத்தை திரும்பி பார்ப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். திருச்சபையில் சாக்கிரமந்து ஆண்டவர் தந்திருக்கும் அருள் கொடை. திருச்சபை வாழ்வில் ஆவிக்குரிய அனுபவத்தில் முக்கியமானது. சீர்திருத்த திருச்சபை 2 சாக்கிரமந்தை மையப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறது. ஞானஸ்நானம், திருவிருந்து. இந்த 2 சாக்கிரமும் நம்முடைய திருச்சபையின் வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. இன்று இந்த சாக்கிரமந்தின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால் விசுவாசிகளின் வாழ்வு அலக்களிக்கப்படுகிறது. ஞானஸ்நானத்தின் ஆழத்தின் உண்மையை உணராத காரணத்தினால் இன்று மக்கள் ஓடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். திருவிருந்து கிரேக்க வார்த்தையில் யூக்கரிஸ் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செய்தல். திருவிருந்து இஸ்ரவேல் மக்கள் ஆசரித்த பஸ்கா விருந்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் வேதனையை அனுபவித்து கடவுள் அவர்களை எகிப்தியரை வீழ்த்தி மீட்டுக் கொண்டார். அதனுடைய அடையாளம் தான் பஸ்கா, நன்றி கொண்டாட்டம். இன்று கிறிஸ்தவ திருச்சபையில் திருவிருந்து என்னும் சாக்கிரமந்து
எனக்காக உடைக்கப்பட்ட, எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு நன்றி கொண்டாட்டம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். நமக்காக இயேசுநாதர் தன்னை தந்தார். நன்றி செலுத்துகிற அனுபவம். ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் குடிசை பகுதிகள் நிறைந்த இடத்தில் தீ பிடித்துக் கொண்டது. அநேக குடிசைகள் எரிந்தது. மக்கள் தண்ணீர் பீச்சடித்தார்கள். தீயணைப்பு துறையினர் தண்ணீர் செலுத்தினார்கள். தீ அணைந்து போனது. அந்த இடத்தை சுத்திகரிக்கும் பணியில் இருந்த தீயணைப்பு வீரன் ஒரு இடத்தில் குமியலாக இருந்த சாம்பலை அவர் தட்டும் போது சில கோழி குஞ்சுகள் உள்ளே இருந்து வெளியே வருகிறது, ஓடுகிறது. இன்னும் தன்னுடைய கம்பை கொண்டு அதை தட்டும் போது ஒரு கோழி அங்கிருந்தது. தீ பிடித்த வேளையில் அந்த கோழி தன் குஞ்சுகளை காக்கும்படி தன் சிறகுக்குள் அந்த குஞ்சுகளை அரவணைத்து, நெருப்பு தன்மேல் படும் என்பதை உணர்ந்தும் தன் பிள்ளைகளுக்காக, தன் குஞ்சுகளுக்காக தியாகம் செய்த அனுபவம் அங்கு உணரப்பட்டது. அதுபோல இயேசுநாதரும் நீங்களும் நானும் உலக பாவத்தின் தண்டனையை அனுபவிக்காத வண்ணம் நமக்காக தன்னை சிலுவையில் அறையப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்பட்டு நம்மை மீட்டுக் கொண்டார். திருவிருந்து ஆண்டவருடைய தியாகத்தை நமக்கு உணர்த்துகிறது. இயேசுநாதர் சீஷர்களோடு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக ராபோஜன விருந்தில் பங்கு பெறுகிறார். பஸ்கா விருந்தில் பங்கு பெறுகிறார். நீங்கள் இதை உங்கள் வாழ்வில் ஆசரியுங்கள் என்ற அன்பு கட்டளையை தந்து சென்றார். கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட இந்த திருவிருந்து எதற்காக ஏற்பட்டது என்பதை 3 குறிப்புகளில் நாம் சுருக்கமாக சந்திப்போம். திருவிருந்து இயேசுவை நினைவு கூற. திருவிருந்து இயேசுவை நினைவு கூற. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுநாதரை நினைவு கூறும்படி செய்யப்படும் விருந்து தான் திருவிருந்து. நினைவு கூறுதல் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிக முக்கிய வாய்ந்தது. இன்றிருக்கும் நிலையில் நாம் கடந்து வந்த நாட்களின் அனுபவத்தை நினைவு கூறுவது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம், பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறோம், உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி நாம் மகிழ்கின்றோம். நினைவு கூறுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடித்தளத்தில் வைக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில்
நினைவு கூர்தல் முக்கியமான ஒன்று. கடந்த கால வாழ்க்கையை நினைவு கூற ஆண்டவர் அவர்களுக்கு பஸ்காவை தந்தார். பஸ்கா பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது, எதற்காக கொண்டாடப்படுகிறது, எப்படியாக கொண்டாடப்படுகிறது என்பதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பஸ்கா விருந்தை ஆயத்தப்படுத்தி குடும்பமாக அமர்ந்து புசிக்கும் போது முதலாவது குடும்பத்தின் தலைவர் 26ஆம் வசனத்தில் பிள்ளைகள் இந்த பஸ்கா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று கேட்கும் போது 27ஆம் வசனம் பஸ்கா எதற்காக கொண்டாடுகிறது என்று தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு பின் சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும். இஸ்ரவேலில் எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஒடுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். கர்த்தர் எங்களை விடுவித்தார். பெரிய வாதையினால் 10 வாதை, பிரதானமாக தலைசான் பிள்ளையின் வாதை, இவற்றிலிருந்து எங்களை விடுவித்தார். அந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்கும்படி ஆட்டை வெட்டி அது இரத்தத்தை எங்கள் வீட்டின் சுவற்றில் தெளித்து அந்த வாதையிலிருந்து எங்களை ஆண்டவர் காத்து எகிப்தியரை அடித்து எங்களுக்கு வாழ்வு தந்தார். பஸ்கா கொண்டாட்டம் கிறிஸ்துவுக்குள் அருமுலே. பஸ்கா கொண்டாட்டம் கர்த்தரின் வல்லமையை நினைவு கூறும் கொண்டாட்டம். கர்த்தர் செய்த வல்ல செயலை நினைவு கூறும் கொண்டாட்டம். பின் சந்ததியாருக்கு உணர்த்தி எல்லாரும் இணைந்து கொண்டாடும் கொண்டாட்டம். அந்த பஸ்கா விருந்தின் அனுபவம் தான் திருச்சபை கொண்டாடுகிற திருவிருந்து. இயேசுவை நினைவு கூற, இயேசுவை நினைவு கூற உங்களையும் என்னையும் பாவ சேற்றிலிருந்து மீட்க சிலுவை என்னும் மரத்தில் தொங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சதையையும் தன் சரீரத்தையும் தன் இரத்தத்தையும் ஈந்து நம்மை வாழ்வித்தார். திருவிருந்து இயேசுவை நினைவு கூறும் அனுபவம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், பாத்திரத்தை எடுத்து கொடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். திருவிருந்து இயேசுவின் தியாகத்தை நமக்கு நினைவு படுத்துகிறது. ஆப்பிரிக்க காடுகளில் பெனிக்ஸ் என்ற ஒரு பறவை மலை உச்சிகளில் உயர்ந்த மரங்களில் தன் கூடுகளை கட்டும், குஞ்சுகளை பொரிக்கும். அந்த குஞ்சுகளுக்காக ஆகாரத்தை தேடி காடுகளில் சென்று சிறிய விலங்குகளை பிடித்து கொண்டு வரும். கொண்டு வந்து அதை கொத்தி சதையை குஞ்சுகளுக்கு கொடுக்கும், இரத்தத்தை குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அப்படி வளர்க்கும். சில நாட்களில் ஆகாரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நாட்களில் தன் சரீரத்தை கொத்தி அந்த சதையை குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அதில் வடியும் இரத்தத்தை குஞ்சுகளுக்கு கொடுக்கும். தியாகத்தின்
அனுபவமாக பெனிக்ஸ் பறவை உணரப்படுகிறது. இயேசுவின் தியாகம் அப்படியான உணர்வை உங்களுக்காகவும் எனக்காகவும் உடைக்கப்பட்ட சிந்தப்பட்ட தியாகத்தை உணர்த்துகிற அனுபவம் இன்று உலகமெங்கும் திருச்சபை இயேசுவின் தியாகத்தை அவற்றினால் ஆண்டவர் தரக்கூடிய மீட்பை தரும் அடையாளமாக சக்கரவந்தாக திருவிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக திருவிருந்து இயேசுவில் நிலைத்திருக்க, இயேசுவில் நிலைத்திருக்க யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 56ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். என் இரத்தத்தை, என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இயேசுவின் திருவிருந்து மீட்பின் செயலை நினைவுபடுத்துகிறது. திருவிருந்து நம்மை கடவுளோடு இணைக்கிறது. உண்மையான பொருளை உணர்ந்து திருவிருந்தில் பங்கு பெற்று ஆண்டவரோடு நிலைத்திருந்து வாழ அழைக்கப்படுகிறோம். இன்று சபையை விட்டு ஓடுகிற மக்களை பார்க்கிறோம். இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு தாவுகிற மக்களை பார்க்கிறோம். கடந்த நாளில் ஒரு மனுஷனோடு பேசிக் கொண்டிருந்தேன். திருச்சபையில் ஆழமான விசுவாசத்தில் இருந்த அவர் திருச்சபைக்கு வெளியே சென்ற அனுபவத்தில் அவரை சந்தித்தேன். சில காரியங்கள் பகிர்ந்து கொண்டார். ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் திருச்சபையின் ஆழமான விசுவாசத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால், புரிந்து அவற்றில் வளராத காரணத்தினால் ஓடுகிற மக்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் திருமணம் சந்தோஷமான அனுபவமாக செய்கிறோம். ஆயத்தங்கள் செய்து எல்லாரையும் அழைத்து திருமணத்தை நடத்துகிறோம். அந்த திருமணத்தில் நாம் முக்கியமாக செய்வது தாலி கட்டுகிற ஒரு அனுபவம். ஒரு தங்க கயிறில் ஒரு சிறிய லாக்கெட். என்ன, இந்த ஆண் இந்த பெண் இந்த திருமணம் என்னும் உறவில் நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் வாழும் வாழ்வு. கிறிஸ்துவுக்குள் அறிமுலே திருவிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத உறவை கடவுளில் நமக்கு தருகிற ஒரு அனுபவம் தான் திருவிருந்து. மனித வாழ்வு நிலையற்ற வாழ்வு. தன்னுடைய வாழ்வில் நான் தவறு செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் தவறி போகிறேன், பாவத்தில் விழுந்து போகிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் திருவிருந்து சுத்திகரிக்கும் அனுபவத்தை தருகிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் மீட்கும் அனுபவத்தை தருகிறது. பேதுரு இயேசுவோடு உலாவி ஊழியம் செய்தார். கடைசி தருணத்தில் அவரை அறியேன் என்று மறுதலித்தார். இயேசுவின் சிலுவையை, அடிக்கப்பட்ட காட்சியை, வேதனையின் காட்சியை கண்ட அவர் தன்னை உணர்ந்து ஆண்டவரில் இணைந்து
தன் வாழ்வின் கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்ற வரலாற்றை உணரும் போது திருவிருந்து சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் உட்படுத்தின அனுபவம் அல்ல, ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் உறவை நமக்கு தருகிறது. தோமா அவரை பார்க்க வேண்டும், அவருடைய சரீரத்தின் காயங்களில் கைகளை வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன அந்த பேதுரு தோமா ஆண்டவரை கண்டபோது, என் ஆண்டவரே, என் தேவனே நினைவு கூர்ந்து ஆண்டவரில் ஐக்கியப்பட்டார். அந்த தோமா கடல் கடந்து இந்த தேசம் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சென்ட் தாமஸ் மவுண்டில் இரத்த சாட்சியாக மரித்த வரலாறு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய யாகம் ஆண்டவரில் நிலைத்திருக்க நம்மை வழி நடத்துகிறது. ஒரு பக்தன் பாடும் வேளையில், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் மரித்தார். அவரில் நாம் நிலைத்திருக்கிறோமா? அவரோடு இணைந்திருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அலைந்து கொண்டிருக்கிறோமா, இங்க அங்க அங்க ஓடிக்கொண்டிருக்கிறோமா? திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம், அது ஆண்டவரோடு என்னை இணைக்கிறது, எந்த சூழலிலும் என்னை பிரிக்காது என்ற உறவில் நிலைத்திருக்கும் அனுபவம். மூன்றாவதாக பார்க்கும்போது திருவிருந்து நிலையான நித்திய வாழ்வு பெற, நிலையான நித்திய வாழ்வு பெற யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 54ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. உண்மையான திருவிருந்தின் பொருளை உணர்ந்து பங்கு பெறும் போது அது நித்திய வாழ்வின் நிச்சயத்தை நமக்கு தருகிறது. உலகத்தில் தீமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகி போய்விட்டது. எந்த பக்கம் பார்த்தாலும் தீமையின் செயல் தலை தூக்கி நிற்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தீமையின் அனுபவத்திலிருந்து நித்திய வாழ்வு நமக்கு திருவிருந்து நமக்கு நித்திய வாழ்வை தருகிறது. அவற்றிலிருந்து நம்மை காக்கிறது. பலரிடத்தில் ஏன் திருவிருந்தில் பங்கு பெறவில்லை என்று கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அபாத்திரவான், நான் பாவம் செய்தேன், நான் தவறு செய்தேன், நான் தூய்மை அற்றவன் என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். இல்லை, கிறிஸ்துவுக்குள் அருமையுள்ளே, அபாத்திர நிலையில் இருக்கிற நம்மை, குறைவுள்ள நிலையில் இருக்கிற நம்மை, பாவ கரையில் நிலைத்திருக்கிற நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் அனுபவம் தான் திருவிருந்து. இயேசுவின் சிலுவைக்கு அருகில் கள்வர்கள் அறையப்பட்டார்கள். ஒரு கள்வன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். நீதிமானான இயேசு தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த அந்த காட்சியை பார்க்கிறான். உணர்வு பெறுகிறான், தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். நித்திய வாழ்வை அவன் சம்பாதித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருள்முறை,
இந்த காலை நேரத்தில் திருச்சபை நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த தந்திருக்கிற திருவிருந்தென்னும் சக்கரம் வந்து இயேசுவை நினைவு கூற, இயேசுவின் தியாகத்தை நினைவு கூற, இயேசுவில் நாம் நிலைத்திருக்க, நித்திய வாழ்வில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தந்திருக்கிற அருள் சாதனம். இந்த காலை வேளையில் நம்மை அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். அவர் தருகிற நித்திய வாழ்வை பெறுவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சரள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கணவர் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறியுண்டு மரித்து அடக்கநோட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தார். பரமண்டலுக்கேறி சரள பிதாவாகிய கடவுளின் வலதுபாசலை விட்டிருக்கிறார். அவர் உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தவாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் வீத்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். வருகின்ற வாரத்திலே இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று திரு சஜி திருமதி கீதா ராணி நெய்தவிளை, திரு மனோஜ் திருமதி விஜி நாராயண பேரத்தலை. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று திரு சுந்தரராஜ் திருமதி பேபி காரோடு, திரு சனில்குமார் திருமதி பிந்து திட்டக்குடி. ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று திரு மணி திருமதி சுஜிலா குமாரி செம்மன்தட்டு, அருள் திரு பென் ஆல்பர்ட் திருமதி மெஜிலின் சினிஜா பிலாங்காலை. ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று திரு ஆல்பி ரசல் சிங் திருமதி லேகா சிலுவைபுரம், திரு முத்துசுவாமி திருமதி கமலம் குடையால் விளை, திரு லால் டபிள்யூ டேவிட் திருமதி சுஜிதா லால்வில்லா சூழால். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று திரு ஜெயின் ஜெபசிங் திருமதி ரீனா ஜெபவிலாஸ் கச்சேரி நடை, திரு அஜிகுமார் திருமதி அனீஷா உள்வாரத்திலே ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்கள் இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். இவர்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாய் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். புதிய ஆண்டிலே கடவுள் தாமே நிறைவான வாழ்வின் செல்வங்கள் உங்களுடைய இல்லற வாழ்வுகளிலே தந்து கடவுள் உங்களுடைய இல்லற வாழ்வை ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென். வருகின்ற வாரத்திலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்று திருமதி பிந்து மெர்லின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஹென்சன் இளமாவிளை, செல்வி ஷெபீகா டாக்டர் ஆஃப் திருவாளர் செல்வராஜ் தட்டான்விளை, செல்வி கோல்டினா பிராங்க்லின் டாக்டர் ஆஃப் திருவாளர் பிராங்க்லின் காட்டுக்கடை, திரு ஜான் போஸ் கொன்னக்காடு, ஜெபின் சன் ஆஃப் திருவாளர் எஃபின் ரிச்சர்ட் ஆலிக்கன் விளை, அபிஜின் ஜினோ சன் ஆஃப் திருவாளர் சாஜிகுமார் நாராயண பேரத்தலை. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று திரு பிரின்ஸ் சன் ஆஃப் திருவாளர் ஞானதாஸ் எள்ளுவிளை, செல்வன் லிபின் ராஜ் சன் ஆஃப் திருவாளர் மோகனன் பஞ்சவிளை, லெவின் என் பீட்டர் சன் ஆஃப் திருவாளர் சுஜின் பீட்டர் சூழால், செல்வன் பெர்ஜின் பென்னட் சன் ஆஃப் திருவாளர் வின்ஸ்லி பென்னட் உளவாரத்தலை. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று திருமதி அல்போன்சா ராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சிந்துகுமார் உளவாரத்தலை, பெனாயா சன் ஆஃப் திருவாளர் ஹேன்சன் எழுமாவிளை, ஸ்டெபி டாக்டர் ஆஃப் திருவாளர் கிறிஸ்டோபர் இறையான் தோட்டம்,
ஸ்டெஃபான்சா ஏகை ஜோனா டாக்டர் ஆஃப் திருவாளர் அலெக்ஸ் சிங் காஞ்சிரத்துறை ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று செல்வி டாக்டர் மோனிகா டாக்டர் ஆஃப் திருவாளர் மாணிக்கம் ஆலிக்கன் விளை, எஸ் ஹேட்ரியல் ஜெரேமியா சன் ஆஃப் திருவாளர் சர்ஜின் சாம் எல்மா விளை, ஆல்சிகா எஸ் லால் சன் ஆஃப் திருவாளர் ஸ்டுமிலின் லால் தோப்பு ஆகஸ்ட் 28ஆம் தேதியன்று செல்வி பிளேவியா டாக்டர் ஆஃப் திருவாளர் ஹென்சன் எல்மாவிளை, ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று செல்வி ஷுபீஷா டாக்டர் ஆஃப் திருவாளர் சுகுகுமார் எழுவரத்தலை, ஆகஸ்ட் 30ஆம் தேதியன்று திரு ரெஜின் சாம் சன் ஆஃப் திருவாளர் சாமுவேல் எல்மாவிளை ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்கள் வாழ்வினிலே புதிய வயதிற்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாய் பிறந்த நல் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். புதிய ஆண்டிலே கடவுள் தாமே உங்கள் யாவருக்கும் நல் சுகம், பலன், ஆரோக்கியம், நிறைவான நன்மைகளை தந்து உங்களுடைய வாழ்வை அனுகிரகித்தருள்வாராக. ஆமென். இந்நாளிலும் தங்களுடைய பிள்ளையினை ஆலயத்தில் முதல் முறையை அர்ப்பணிக்கும் வண்ணமாய் கடந்து வந்திருக்கின்ற பெற்றோர் நீங்கள் முன்பாய் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று தம்மண்டையில் வந்த எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவரே, அருமையான பெற்றோருக்கு ஈவாக பிள்ளையை தந்தீர் சாமி. இந்த பிள்ளையை உம் கரங்களில் கொண்டு வருகிறோம். சாமுவேலை போல இந்த பிள்ளை உமக்காக வாழவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கு சாட்சியாக வாழவும், ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் சிருஷ்டிக்கிற உன்னதமான பொறுப்பில் இருக்கவும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். நீண்ட ஆயுசை இந்த பிள்ளைக்கு தாரும். எந்த பலவீனமோ சுகவீனமோ பிள்ளையை அணுகாதவாறு காத்துக்கொள்ளும். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோரை ஆசீர்வதியும். பிள்ளைக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய பலனை தாரும். பெற்றோருக்கு தேவன் நல்ல வழிகாட்டலை தாரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்களும் உம்முடைய கரங்களில் பிள்ளைகளாக இருந்து நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களையும் ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக 465வது பாமாலை பாடுவோம். பாமாலை 465. துன்பமாம்
புயல் உன்மேல் மோதினாலும் எல்லாம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார் பெற்ற ஆசீர்வாதங்களை. 465வது பாமாலை. ஜெபம் செய்வோம். திருவிருந்து என்னும் சாக்கிரமத்தின் மூலம் எங்களை விசுவாச உறுதியில் நடத்துகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உடைக்கப்பட்டீர், உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை திருவிருந்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து நிலைத்திருக்கும் பலனை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். பாவமான உலக வாழ்வில் வீழ்ந்து போகிற வாழ்வின் அனுபவத்தில் நிலைநிறுத்தும் அருட்சாதனமாக திருவிருந்தை தந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை உண்டு,
என்பதை நிச்சயப்படுத்துகிற சக்கிரமந்தாக தந்திருக்கிறீர். உணர்ந்து வாழக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய வாழ்வின் எதிர்பார்ப்பை தந்திருக்கிறீர். பரலோக ராஜ்ய எதிர்பார்ப்பை தந்திருக்கிறீர். திருவிருந்து அந்த பரலோக ராஜ்ய எதிர்பார்ப்பை எங்களுக்கு நிறைவாக்கி தரும் அடையாளமாக ஆண்டவர் தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் திருவிருந்தின் இரகசியத்தை உணரவும் அதில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக வாழும் ஆற்றலை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் தங்களுக்கு தந்த பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம் கரங்களில் தந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தி பிள்ளை ஆசீர்வதியும், நல்ல வாழ்வை தாரும். அருமையான பிள்ளை தாயாரை பலப்படுத்தும். கர்ப்பத்தின் காலத்தில் ஏற்பட்ட எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி பலன் தந்து பெற்றோராக பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க, ஞானத்தோடு வளர்க்க, தெய்வ பயத்தோடு வளர்க்க பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் என்னென்ன பணிகள், என்னென்ன பொறுப்புகள், என்னென்ன கடமைகள் நாங்கள் செய்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா என்ற பலவீனம் என்ற வைரஸின் தாக்குதல் இன்று உலகத்தின் எல்லா மக்களையும் முடக்கி போட்டிருக்கிற சூழலில் அந்த பலவீனம் நீங்கவும், வைரஸின் பாதிப்பு குறையவும், தேசத்தின் எல்லா மக்களும் ஆண்டவரே பாதுகாப்போடு வாழவும் நல்காலங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்குதலிலிருந்து காத்துக்கொள்ள கண்டுபிடிக்கப்படுகிற எல்லா மருந்துகளையும் ஏற்ற நாட்களில் எல்லா மக்களுக்கும் கொடுத்து அந்த வைரத்தின் தீமை எங்களை விட்டு நீங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூடியிரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களிலும் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் மனோகிரகமும் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.